இந்த ஆதவ் பேசுனதை பார்க்கும்போது இந்த ஆளுக்கு எதுக்கு இவ்வளோ வாயின்னு தான் தோணுச்சு. தொட்டு பாடுறா என் தலைவனை. எனக்கு என்னன்னாங்க சார், அதில் நிறைய விஷயம் பேசுகிறாரு, அதெல்லாம் திரு விஜய் அவர்கள்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசினாராங்க சார். ஏதாவது பேசணுன்னா விஜய் தான் ஆதவ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நீங்கள் புரிஞ்சுக்குங்க, அந்த கட்சியோட ஈக்குவேஷனே புரியல. நான் பல முறை சொல்லியிருக்கேன், ஆதவ் ஆதரவு பெற்ற விஜய், அதான் அந்த கட்சியோட நிலைமை. புரியுதா? இதை விஜய் விரும்புவார்னு நினைக்கிறீங்களா? கருப்பு சவுப்பு சைக்கிள் ஓட்டி திமுக ஆதரவு கொடுத்தாருன்னு ஆதவ் சொல்கிறாரு, இதை விஜய் விரும்புவார்னு நினைக்கிறீங்க? அப்பயே கேமராங்களை விஜய் அவர்கிட்ட கொண்டு போங்க, இது எனக்கே தெரியாதாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவர் சிரிப்பு. சார் இப்போ என்னன்னா, அது ஒரு யூகமாகவே தான் இவ்வளோ நாள் இருந்திருக்கு. கான்ஷியஸாக விஜய் செஞ்சார்னு கூட நம்ம சொல்ல முடியாது, கான்ஷியஸாகவும் செஞ்சுருக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும், அது ஒரு இண்டிகேட் பண்ணணும்னு கூட நினச்சிருக்கலாம். நான் அதை மறுக்கலை. இன்றைக்கி திமுக உங்களை கும்மாங்குத்து குத்தின்னு இருக்குது. இன்றைக்கி உங்களுக்கு நன்றி இல்லையா? அன்றைக்கி நாங்கள் இவ்வளோ ஆதரவு கொடுத்தோமே. அப்போது போலிங் அன்னைக்கு விஜய் கருப்பு சைக்கிளில் வந்ததுனால தான் திமுக 2021 ஜெயிச்சிச்சா? ஒரு உருட்டு ஒரு அளவு இல்லை.